தீபாவளி வந்து தாவேக்கா சார்பா யாருமே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவேக்காவோட தலைமையிலேருந்தே வந்து அறிவுறுத்தல் வந்திருக்கு. என்னம்மா நாடகம் போடுறீங்க? இது வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடலாமா அவங்க? ஆனா தாவேக்கா நிர்வாகிகள் வந்து தீபாவளி கொண்டாடக்கூடாதான். எல்லாம் வந்து சின்ன பசங்க. அவன் நேரம் ரெடியா இருப்பான். அப்பாட்ட வந்து கழுத்துல கட்டி வச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா செத்து போயிருவேன் அப்படின்னு நேரம் ஆரம்பிச்சிருப்பான். அது அடுத்த விஷயம்னு வச்சுக்கோங்க. நீங்க முதல்ல கரூர் மக்களை போய் பாத்தீங்களா? இது வரைக்கும் வந்து அந்த 41 குடும்பத்தை போய் பாத்தீங்களா? கிடையாது. ஆயுத பூஜை கொண்டாடுனீங்களா நீங்க உங்க பஸ்ஸுக்கு மாலை போட்டு? அதுக்கப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் தீபாவளி மட்டும் கொண்டாடக்கூடாதுன்னா எல்லாரும் பேசு பொருளா மாறிடும் அப்படிங்கிறதுனாலயா? இது வந்து எனக்கு தெரிஞ்ச அன்ஷேவ்டு புசியோட வேலையா தான் இருக்கும். அன்ஷேவ்டு புசினா தாடி வச்ச புசிங்க. நீங்க வந்து வேற ஏதாவது நினைச்சுக்காதீங்க. இதோட வேலையா தான் இருக்கும். இதை நம்ம பண்ண தலைவரே நம்மளை வந்து எல்லாரும் வந்து சரி துக்கத்துல பங்கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டுருவாங்க தலைவரு அப்படின்னு வந்து நம்மளால தான் சொல்லியிருப்பாரு. ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு அன்சேவ்டு புசி அவர்களே. ஆனா கொஞ்சம் இடிக்குது. ஏன்னாப்பா அன்னைக்கு என்னமோ அது சுதந்திர போராட்ட தியாகி வந்த மாதிரி தாடியை வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம ஜெயில ரொம்ப நாள் இருந்துட்டு வந்த மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சு கிடந்துட்டு வந்துட்டு அங்க வந்து நிர்வாகிகள்கிட்ட சிரிச்சுட்டு நிக்கிறாரு. அப்படியே துக்கத்துல இருக்கிறத அப்பையும் காமிச்சிருக்கணும். கேமராவை மறந்துட்டீங்களோ? அங்க போட்டோல சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. இப்ப மட்டும் என்ன தீபாவளிக்கு இடிக்குதா? விஜய் பனை ஊரை விட்டு இன்னும் வெளில வரல. இங்க தாவேக்கா வந்து வழக்குல ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லி இவரு கரூர் மாவட்ட செயலாளர் வெளில வந்தோடனே அங்க வந்து வெடி வெடிச்சு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறானுங்க. ஏண்டா அங்க 41 உயிர் போயிருக்கு. அந்த மக்களுக்காக போய் ஒரு இது பண்ணுவாங்களா? போய் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறானுங்க தாவேக்கா வழக்கறிஞர்லாம்.